கருத்துரை. சங்கம் வளர்த்த இடம், வரலாறு கொண்ட இடம், மீனாட்சி ஆண்ட இடம், மல்லிகை மணக்கும் இடம், வைகையாறு பாயும் இடம் என தொல்லியலே புகழ்ந்துரைக்கும் தொன்மை கொண்ட மதுரை மாநகரின் தொன்மையை தொன்று தொட்டு இன்று வரை தொகுத்தளிக்க வருகிறார். பாரதியின் புதுமை பெண்ணாக, பாரதிதாசனின் புதுமை பெண்ணாக, அயர்வில்லை, அச்சமில்லை, புவி ஆளப் பிறந்தவன் தமிழன் என்று கொட்டும் முரசினை போல் சிற்பத்துறை ஆய்வாளர் பேராசிரியர் தேவி அறிவுச்செல்வம் அவர்கள், வாருங்கள் அம்மா, தங்கள் சிறப்புரையை தாருங்கள். அம்மாவை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். பேராசிரியர் தேவி அறிவுச்செல்வம் அவர்கள் மதுரையில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருந்தியல் கல்லூரியில் சிற்ப சாத்திர பயனுற்றராக இருக்கிறார். மதுரை நடுகற்கள், மதுரை அரிட்டாப்பட்டி என்ற நூல்களை எழுதியுள்ளார்கள். மேலும் மதுரையில் 5000 வருடங்கள் தொன்மையான பாறை ஓவியங்கள், 20க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள், 100க்கும் மேற்பட்ட நடுகற்கள், தொல்லியல் சிந்தனைகளை கண்டறிந்து அவற்றினை ஆவணப்படுத்தி அரசாங்கத்தின் உதவியுடன் தன்னார்வலராக பழமையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் அம்மா, தங்களின் இனிய தமிழமுதை கேட்க காத்திருக்கிறோம். வாருங்கள் அம்மா, சில கருத்துரையை தாருங்கள். நன்றி சகோதரி. எனக்கு அந்த நான் கொடுத்த புகைப்படங்கள்ல பகிர முடியுமா? உடனே பகிர்றேம்மா. You cannot minimize that. ஷேரிங் பண்ணணுமா? நிகழ்ச்சியில அது வரைக்கும் ஒரு அறிமுகம் ஒண்ணு நான் கொடுத்துடுறேன். இப்ப மதுரை அப்படின்னோடனே உங்களுக்குலாம் என்ன தோணுது? இப்ப சகோதரி வந்து சொன்னாங்க சில விஷயங்கள், அது அதாவது வைகை அந்த மாதிரி இடங்கள்லாம் சொன்னாங்க, இலக்கியங்கள் பற்றிலாம். அதை தவிர்த்து மதுரை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பெருமை, மதுரைக்குரிய பெருமை, இல்ல மதுரைனா உங்களுக்கு உடனே என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து என்னோட முதல் கேள்வி. மதுரைனா உங்களுக்கு என்ன தோணுது, என்ன சொல்லுவீங்க பெருமைனா அப்படின்ட்டு மனசுல வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மதுரை பற்றி நினைச்ச விஷயங்கள் வந்து தவறானது, அதை விட ரொம்ப நிறைய வரலாற்று தடயங்கள் மதுரையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்றுகளை வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல உலகத்திலேயே 2 ஊர் வந்து தொடர்ந்து ஒரு வாழ்விட பகுதியா, கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு மேல தொடர்ந்து வாழ்விட பகுதியா ஒரு 2 ஊர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மதுரையும் காஞ்சிபுரமும் தான். மற்ற பழமையான ஊர்கள்லாம் இருக்கு, தொன்மையான ஊர்கள்லாம் இருக்கு. ஆனா அங்க இன்னைக்கு குடியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனா தொடர்ந்து ஒரு வாழ்விட பகுதியா வந்து இருக்கிற ஒரு பெருமை மதுரைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இருக்குது. இப்ப அது எப்படி அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் மதுரையில நிறைய இருக்கு. இப்ப எடுத்த உடனே நம்ம மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், மல்லிகைப்பூ, இப்போ சமீபத்துல பார்த்தோம்னா சாப்பாட்டுல இந்த பரோட்டா இப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு. அது இல்ல மதுரை. 5000 வருடங்கள் தொன்மையானதுதான் மதுரை அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்க போய் அதை பார்த்து அதை வந்து ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதல்ல ரொம்ப பழமையானது, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் கூட இருக்கும் அப்படின்ட்டு தொழில் அறிஞர்களே சொல்லி இருக்கிற ஒரு இடம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புகைப்படம் இதுக்கு அடுத்து இது வந்து கிட்டத்தட்ட மதுரைக்கு என்ன இன்னொரு பெருமை, ஒரு 200க்கும் மேற்பட்ட இது மாதிரியான மலைகளும் குன்றுகளும் மதுரையை சுத்தி மதுரை மாவட்டத்துல இருக்குது. அப்படி குன்றுகள் மலைகள்லாம் இருக்கும்போது இங்க தொல்குடி மனிதன், அதாவது ஆதி காலத்துல வேட்டை சமூகமா இருந்த ஒரு தொல்குடி மனிதன் வாழ்ந்த இடங்கள் எதுன்னு பார்த்தோம்னா குகைகள் தான். அந்த மாதிரியான குகைகள் வந்து எங்க இருக்கும்? இந்த மாதிரி மலைகள்ல தான் இருக்கும். அப்படி மதுரையில ஏகப்பட்ட மலைகள் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஆய்வு பண்றப்ப இதுவரைக்கும் மதுரையில 16 குன்றுகள்ல 16 மலைகள்ல தொல்குடி மனிதன் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் கிடைச்சிருக்குது. அதுல முக்கியமா இந்த புலிமலை அப்படிங்கிறது அழகர் கோயில்ல இருந்து மேலூர் சாலையில இருக்குது.
இந்த மலையில ஒரு குகை. அந்த குகையில என்ன தடயம்னு பார்த்தோம்னா, சிவப்பு நிறத்துல பாறை ஓவியங்களை வந்து அந்த தொல்குடி மனிதன் வரைஞ்சு வச்சிருக்கிறான். அதாவது எப்படின்னா, அவன் பேச்சு மொழி அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த பகுதியில என்ன பார்த்தோம். ஏன்னா ஒரு நாடோடி வாழ்க்கையை தானே வாழ்ந்தாங்க. அப்போ கீழே வந்து வேட்டையாடிடுவாங்க, மேல பாதுகாப்பா குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருவாங்க, தங்கிக்கிருவாங்க விலங்குகள்கிட்ட இருந்து. அப்ப அங்க இருக்கும்போது அந்த பகுதியில அவங்க வந்து என்ன பார்த்தாங்கங்கிறத ஓவியமா அந்த மலை குன்றுகள்ல வரைஞ்சு வைக்கிறாங்க. அது பார்த்தோம்னா சிவப்பு நிறத்துல வரைஞ்சிருக்காங்க. மதுரையில சிவப்பு வெள்ளை நிறத்துல கிடைக்குது. சிவப்பு நிறத்தை வந்து 5000 வருடங்கள் பழமையானது அப்படின்ட்டு தொல்லியல் அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல புலிமலையில வந்து இதே மாதிரி சிவப்பு நிற பாறை ஓவியங்களை வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இதே மாதிரியான ஓவியங்கள் வந்து உலகம் முழுதும் இருக்குது. அப்படிங்கும்போது அவன் ஒவ்வொரு இடத்துல இருந்து நாடோடி மாதிரி புலம்பெயர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்தந்த இடத்துல அவங்க பாக்குறத வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புலிமலையில இன்னொரு சிறப்பு என்னன்னா, பொதுவா ஓவியங்கள்ல வந்து விலங்குகள் வரைஞ்சிருப்பாங்க, மனிதர்கள் வரைஞ்சிருப்பாங்க, அப்புறம் வேட்டையாடுற மாதிரியானது, அப்புறம் திருவிழா கொண்டாடுற மாதிரியானது, இப்படியான ஓவியங்கள்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த புலிமலையில பார்த்தோம்னா பெண் ஓவியம் வந்து காட்டியிருக்கிறாங்க. பெண் ஓவியம், அந்த பெண் ஓவியத்துக்கு காலடியில பார்த்தோம்னா ஒரு விலங்கு மான் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இது வந்து கொற்றவையோட முதல் படி அப்படிங்கிறத இப்ப தொல்லியல் அறிஞர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. ஆக இது வந்து ஒரு 5000 வருடங்கள் பழமையானது. ஏன்னா இது வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்றதுனால 5000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த பாறை ஓவியம் வழியா நம்மளுக்கு தெரிய வருது. ஆக மதுரையில 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த மாதிரியான பாறை ஓவியங்கள் சிவப்பு நிறம் இருக்குது. இந்த புகைப்படத்துல பார்த்தா தெரியும் ஒரு விலங்கு, அப்புறம் அருகிலேயே வந்து ஒரு பெண். பெண்ணுங்கிறது எப்படி காட்டுறாங்கன்னா, மார்பக பகுதியை வந்து 2 புள்ளி வச்சு காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 2 பெண்கள் இருக்கிற மாதிரி அவங்க காலடியில இந்த கொற்றவைக்குரிய அந்த மான் வாகனம் அப்படிங்கிறதோட தொடக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவியம் வழியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இது அதே இடத்துல இருக்கிற ஒரு பாறை ஓவியம் தான். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த குகையில மட்டுமே இருக்குது. இப்ப இதுக்கு அடுத்து கிடாரிப்பட்டி. இது அதே மாதிரி அழகர் கோயில்ல இருந்து மேலூர் சாலையில கிடாரிப்பட்டிங்கிற ஒரு மலை. அந்த மலை குன்றுல இந்த மாதிரியான குகை இருக்கு. இந்த குகையில என்னென்ன இருக்கு அப்படின்னோம்னா, இந்த பாறை ஓவியம் மட்டும் கிடையாது. நம்ம தமிழின்னு சொல்ற நம்மளோட எழுத்து முறை கிமு 3ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல எழுதப்பட்ட ஒரு எழுத்து முறைக்கு பேர் வந்து தமிழி அப்படின்றோம். அதாவது தமிழ் பிராமி. நம்ம கீழடியில எல்லாம் பானை ஓட்டுல எல்லாம் எழுதப்பட்ட அந்த எழுத்து வந்து இந்த குகையில இருக்குது. அதுக்கப்புறம் சிவப்பு நிற பாறை ஓவியங்களும் இந்த குகையில வந்து வரைஞ்சிருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம இதோட பெருமை தெரியாதனால அங்க போறவங்க தற்காலத்துல அவங்க பேரையும் இந்த பாறை ஓவியத்துக்கு மேல வரைஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் வருத்தமான செய்தியா இருக்குது. ஏன்னா இது 5000 வருட பழமையானது, இன்னமும் மழை வெயிலுக்கு தாங்கி அப்படியே இருக்குங்கும் போது அதை பாதுகாக்கிற வேண்டிய பணி நம்மளோடது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதற்கான முயற்சி என்னங்கிறத நம்ம கடைசியில பார்க்கலாம். இதுக்கு அடுத்த புகைப்படம். இது வந்து நான் 16 15க்கு மேற்பட்ட மலைகள்னு சொன்னேன். அடுத்து இது வந்து 3 மலைன்னு சொல்லிட்டு உசிலம்பட்டி அந்த பகுதியில வருது. இப்போ தற்காலத்துல இந்த மலையில வெள்ளை நிற பாறை ஓவியங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. வெள்ளை நிறம்ங்கிறது கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் பழமையானதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திருவிழாக்கள் எல்லாம் காட்டுறாங்க. தொல்குடி மனிதன் திருவிழா வந்து அதுக்கு அடுத்து வளர்ச்சி நிலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஓவியங்கள்லாம் இது வந்து இந்த இடத்துல 3 மலையில வந்து வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து இது அந்த ஓவியம். இதுல வந்து நிறைய வானியல் குறியீடுகள்லாம் இருக்கு. அது மனிதரும் மிருகங்கள் விலங்குகளை காட்டுறதை தவிர்த்து நிறைய வானியல் குறியீடுகள், சூரியன் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுல வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாறை ஓவியங்களை பத்தி விரிவான ஆய்வுகள்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு ஓவியத்தை வச்சு நம்ம வந்து 1 மணி நேரம் விளக்கம் கொடுக்கலாம். இப்ப இதுவரைக்கும் ஒரு தொல்குடி மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வேட்டை சமூகமா இருந்த மனிதன் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் ஒரு 15 இருக்கு. அதுல ஒரு 3 வந்து இப்ப நான் காட்டிட்டேன்.
இதுக்கு அடுத்த வளர்ச்சி நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட இறப்பு. ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா அவங்க இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு 2வது நாள் 3வது நாள்ல அவங்களோட புகைப்படத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்றோம், அவங்களுக்கு ஒரு படையல் போடுறோம். ஆனா இதே இது பெருங்கற்காலம் அப்படின்ட்டு ஒரு காலம் வந்து இருந்தது. நிறைய எப்படி வரலாற்று காலம், இலக்கிய காலம்னு நம்ம இதுல இருக்குதோ, பெருங்கற்காலம்னு சொல்லிட்டு ஒரு இதுவுமே ஒரு 5000 வருடங்களுக்கு முந்தைய காலகட்டமா சொல்லப்படுது. இந்த பெருங்கற்காலம் அப்படின்னு என்னன்னா கல்லு, அதாவது பெரிய பெரிய கற்களை வந்து பயன்படுத்தப்பட்ட காலம்தான் பெரிய கற்காலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இந்த புகைப்படம் எங்க இருக்கு அப்படின்னோம்னா மதுரையில, மதுரை மாவட்டத்துல நரசிங்கம்பட்டி அப்படிங்கிற இடத்துல பெருமாள் மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலை அடிவாரத்துல கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஈமக்காடு வந்து இந்த பகுதியில இருக்குது. இங்க எப்படின்னா இந்த பெருங்கற்காலம்னு சொல்ற காலகட்டத்துக்குரிய தடயங்கள்லாம் ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு கிடைக்குது. எப்படின்னா ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு காட்டுலயோ ஏதோ ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த உடலை வந்து போட்டுருவாங்க. கழுகு இந்த மாதிரியான பறந்துகள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழிச்சு போய் மிச்சம் இருக்கிற எலும்பு துண்டுகள் அதை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல புதைச்சு வைப்பாங்க. புதைச்சு வச்சுட்டு அந்த இடத்துல அடையாளத்துக்கு வந்து ஒரு கல்லை வந்து ஊண்டி வைப்பாங்க. இது அந்த காலத்துல வழக்கமா இருந்திருக்கு. அப்படி ஊண்டி வைக்கிற கல்லு பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 10 to 15 அடியும் இருக்கு, 10 to 15 மீட்டர் அப்படிங்கிற அளவுக்குமே பெரிய பெரிய கற்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் பெருங்கற்காலம் அப்படின்ட்டு சொல்றோம். இப்போ ஒரு கல்லு மட்டும் இது வந்து ஊண்டி வச்சிருக்காங்க. அப்போ இந்த கல்லுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு இறந்த மனிதனோட எலும்புகள் இருக்கும். அப்புறம் அந்த மனிதன் பயன்படுத்தின பொருட்களை வந்து உள்ள வச்சுதான் புதைச்சிருப்பாங்க. இப்ப நம்ம தவறிட்டாங்க வீட்டுலன்னா அடுத்த நாள் போய் நம்ம சில எலும்புகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணியில கரைக்கிறோம் இல்லையா, அது நம்ம வழிபாட்டு முறை நீர்னு சொல்லிட்டு. ஆனா பெருங்கற்கால காலங்கள்ல புதைச்சு வச்சுட்டு மேல ஒரு அடையாளத்துக்கு ஒரு கல்லை வந்து ஊண்டிக்கிறாங்க. இப்ப நல்ல பெரிய கல், இப்ப பார்த்தாலே தெரியும் 5 அடி உயரம், அந்த கல்லை வந்து நட்டு வச்சிருக்காங்க. இதுல பல வகைகள் அவங்க வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுல முதல் வகை இப்ப 2வது அடுத்த புகைப்படம். இது பார்த்தோம்னா வட்டமா இருக்கும், நடுவுல வந்து புதைச்சிருப்பாங்க. அதை சுத்தி வந்து கல்லை வந்து இது மாதிரி வட்டமா ஊன்றி வச்சிருப்பாங்க. இது ஒரு வட்டம் இல்ல, 2 வட்டம் அளவுக்குமே ஊன்றி வச்சிருப்பாங்க. இந்த கல்லு வட்டம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கல்லுமே 5 அடி 5 அடி உயரம் இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து சேதப்படுத்திட்டாங்க, அதனால நமக்கு வந்து கல்லு தரையில தெரியுது. ஆனா எல்லா கற்களுமே சுத்தி எப்படியும் ஒரு 20 கற்கள் இருக்கும். 20 கற்களும் 5 அடி நீளம் 5 அடி உயரம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஆக புதைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து கல் பதுக்கை உள்ள பதுக்கை, இப்ப நம்ம பதுங்கி வாழ்றோம்னு சொல்றாங்கல்ல மண்ணுக்கு கீழே, அது வந்து ஒரு வகை. மனுஷனா அது பதுக்கை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வந்து புதைச்சு வைக்கிறது. அதுக்கு அடுத்து இப்ப நான் நிக்கிறது தான் நடுவுல இருக்க ஒரு புதைக்கப்பட்ட இடம். முதல் ஒரு வட்டம் தெரியும், அதுக்கு அடுத்து ஒரு வட்டம். புதைச்சது என்னமோ ஒரு மனுஷனோட எலும்பு துண்டுகள் தான், ஆனா அதை சுத்தி இப்படி 2 வட்டங்கள் வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. இது பாக்குறதுக்கு புகைப்படத்துல சின்னதா தெரிஞ்சாலும் நேர பார்த்தோம்னா மிக பிரம்மாண்டமான கற்களை வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்து இது வந்து கல் வரிசைன்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அந்த வரிசை போய்கிட்டே இருக்குது. இது அநேகமா பார்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பார்டருக்குள்ள இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த கல் வரிசைக்குள்ள சுத்தி உள்ள வச்சிருக்கிறாங்க. இது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. சமீபத்துல பார்த்தோம்னா இதோட விவரம் தெரியாதனால உள்ள ஒரு வாகனம் போய் கிட்டத்தட்ட 5000 வருடம் தொடர்ச்சியா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இருந்த இந்த தொடர்ச்சி வந்து இப்போ ஒரு வாகனம் போய் அதை துண்டாக்கி விட்டுருச்சு. இது நரசிங்கம்பட்டியில இருக்கிற ஒரு ஈமக்காடு. அடுத்து இதுக்கு அடுத்து வந்து தாழி, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பானைக்குள்ள வந்து புதைக்கப்பட்ட ஒரு இது. அதே மாதிரி மண்ணுக்குள்ள வந்து பானையை வந்து புதைச்சு வச்சிருக்கிறாங்க. இது என்ன ஆயிடுச்சு, இப்ப சமீபத்துல அந்த யூடியூப்ல ஒருத்தவங்க நேரம் போய் அதை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவரே உடைச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே போட்டு விட்டாங்க. விவரம் தெரிஞ்சு இந்த வேலையை செஞ்சுட்டாங்கிறது நம்மளுக்கு ஒரு
வருத்தமானதுதான். சில நேரங்கள்ல உள்ள அந்த மனிதன் வந்து பயன்படுத்தின பொருள்கள் இருக்கும், அது பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டங்கள்ல எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க. அப்படி எந்த ஒரு இது உடைக்காத ஒரு இடத்த வந்து நம்ம சொல்லும் போது அந்த பகுதியை தான் அரசாங்கம் அகழாய்வுக்கு எடுத்துக்கிடுவாங்க. இது எல்லாமே உடைக்கப்பட்ட பகுதி அப்படிங்கும் போது தொந்தரவு செய்யப்பட்ட பகுதியா இருக்கிறதுனால இங்க அகழாய்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஆக இதுவரைக்கும் நரசிங்கம்பட்டியில பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஈமக்காடை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு அடுத்து வரலாற்று காலம்னு சொல்றது எழுத்துமுறை வந்துருச்சு. அதோட முதல் இது வந்து புகைப்படத்துல தெரியுதான்னு தெரியல. ஆனா இது பிராமி, இந்த தமிழ் பிராமிங்கிற ஒரு எழுத்து வந்து இதுல காட்டியிருக்கு. இது என்ன அப்படின்னோம்னா நம்ம தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? அதுக்கு முக்கிய காரணமா இந்த கல்வெட்டும் இருக்குது. எப்படின்னா நம்ம தமிழுக்குரிய அந்த சிறப்பு லகரம், அந்த லகரம் வந்து எதுல வருதுன்னா நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு மன்னரோட பேர் இருக்கிற ரொம்ப பழமையான கல்வெட்டு எதுன்னு பார்த்தோம்னா மதுரையில மீனாட்சிபுரம் அப்படிங்கிற இடம், அதாவது மாங்குளம் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மீனாட்சிபுரத்துல ஒரு இது மலை குன்றுதான், குட்டி குட்டி மலை குன்றுகளா இருக்கும். அதெல்லாம் 6-7 கல்வெட்டுகள்ல இது வந்து ஒரு கல்வெட்டு. இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. கிமு 3ல இருந்து கிமு 5 வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு. அதாவது 2000ல இருந்து ஒரு 500 வருடங்கள் கூட்டிக்கிறணும். அப்ப 2500 வருடம் பழமையான இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு தான் நம்மளுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்குறதுக்கும் ஒரு காரணமா இருந்துச்சு. இதுல என்ன அப்படின்னோம்னா அந்த தொல்காப்பியத்தோட எழுத்து முறைக்கு அந்த முறைப்படி எழுதப்பட்ட எழுத்தா இந்த இதுல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சிறப்பு லகரம் இருக்கு. பாண்டிய மன்னரோட அந்த நெடுஞ்செழிய பாண்டியன், அதாவது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கூன் பாண்டியன், அதோட இன்னொரு ஏதோ ஒரு பாண்டிய மன்னர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு வந்து அந்த எழுத்து அவங்க பேர் வந்து வருது. கல்வெட்டு விவரங்கள் அது ஒரு தனி பகுதியாவே நம்ம பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு இருக்கிற விவரங்களை மட்டும் சொல்றேன், எந்த இடத்துல இருக்குன்னு. இந்த மதுரை மீனாட்சிபுரத்துல இருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம வழிபாட்டுக்கு வந்துடுறோம். மனுஷங்க வந்து பக்தி காலத்துக்கு வந்துடுறாங்க. எல்லா இறையுருவங்களையும் இயற்கை வழிபாட்டுல இருந்து திணை வழிபாட்டுல இருந்து உருவங்கள் வச்சு வழிபாடு பண்ற காலம் வருது. இந்த இதேதான், அது மீனாட்சிபுரம் அருகில இருக்கிற ஒரு பாறையில 3 கதவு கோயில் சொல்றாங்க. அதாவது குடைவரை கோயில், மலையை வந்து குடைஞ்சு கோயில் கட்டுறாங்க. இதுதான் நம்ம தமிழகத்திலேயே ஒரு கோயில்களோட முதல் கட்டுமானம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து வளர்ந்ததுதான் இன்னைக்கு நம்ம கலசம் வரைக்கும் வச்சு கும்பாபிஷேகம் பண்ற கோயில் அமைப்பு. ஆக தொடக்க புள்ளி என்னன்னு பார்த்தோம்னா இந்த குடைவரை கோயில். இது மீனாட்சிபுரத்துல பாண்டமுத்து மலை அப்படிங்கிற பகுதியில இருக்குது. 3 இதா போட்டிருக்காங்க. அநேகமா 3 பேருக்குமே, அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மாக்கு எடுக்கப்பட்டதா இருக்கலாம். பாதியிலே நின்றுச்சு. ஆனா என்ன காரணம்ங்கிறது தெரியல. இந்த மாதிரியான குடைவரை வந்து தமிழகத்துல ஒரு 100ல இருந்து 200க்குள்ள இருக்கும். அதுல மதுரையில மட்டுமே 10 குடைவரை நம்ம வந்து பார்க்கலாம், மதுரையில மட்டும். இது வந்து 3 இது பாதியிலே நின்றுச்சு. அடுத்து இப்ப நான் பெருங்கற்காலம் சொல்லிட்டேன். அடுத்து ஈமக்காடு அதெல்லாம் பார்த்தாச்சு. எழுத்து முறையில கிமு 3ஆம் நூற்றாண்டு மீனாட்சிபுரம் காட்டியாச்சு. இப்ப கிமு 3ல இருந்து அதுக்கப்புறம் இந்த களப்பிரர்கள் காலத்துல நம்மளுக்கு பெருசா மதுரையில வந்து எந்த தடயமும் கிடைக்கல. அதுக்கடுத்து என்ன கிடைக்குது அப்படின்னோம்னா நடுகளுக்கு அடுத்து இந்த கல்வெட்டு வந்து கிடைக்குது. ஒரு கல்லணை 6ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரியான கல்வெட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பெருமாள் கோயில், யோக நரசிங்கம் பெருமாள் கோயில் எல்லாருக்குமே தெரியும், யானைமலையில இருக்கிறது. அங்க அந்த கருவறைக்கு முன்னாடி 2 பக்கமும் இந்த மாதிரியான செப்பு பட்டயம், நம்ம இப்ப வீட்டுல எல்லாம் கதவுல எல்லாம் பார்த்துப்போம், இந்த அமைப்புல இருக்கும். இதுல கிரந்த எழுத்துல வந்து கல்வெட்டு வெட்டியிருக்காங்க. இதோட காலம் பார்த்தோம்னா கிபி 770. அதாவது இதுல வந்து கிபி 770ன்னு போட கிடையாது, கலியாண்டு 3871 அப்படிங்கிற கல்வெட்டு விவரம் இந்த இதுல வந்து போட்டிருக்கு. இதுல என்ன செய்தி கொடுத்துருக்காங்கன்னா கிபி 773, அதாவது 3871ல அங்க நெடுஞ்செழிய பாண்டிய மன்னர் இருந்திருக்காரு. அவரோட மந்திரி ஒருத்தவர் மாறன் காரின்னு சொல்லிட்டு அவரு இந்த யோக நரசிங்கம் பெருமாள் கோயில எடுப்பிக்கிறாரு. அப்படி எடுப்பிக்கும் போது அவர் வந்து
தவறிடுறார். தவறுனோன்னு அவரோட தம்பி வந்து மாறன் எயினன்னு சொல்லிட்டு அவர் இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சு நீர் தெளித்தான். அதாவது இன்னைக்கு நம்ம கும்பாபிஷேகம் குடமுழுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை இந்த கல்வெட்டுல வந்து நீர் தெளித்தான் அப்படிங்கிறதோட இந்த கல்வெட்டு செய்தி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து கிபி 770 அப்படின்னு சொல்லலாம். இது அதே மாதிரி அந்த முகப்பு பகுதியிலேயே கருவறைக்கு முன்னாடியே இருக்கிற இந்த பகுதியில வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கு. இப்ப நான் சொன்ன செய்திகள்லயே சின்ன மாற்றங்கள் கொண்டு இந்த அதே செய்தியவே கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது அரசர்கள் காலம் வந்துருச்சுங்கும் போது மக்கள் மொழியில ஒரு கல்வெட்டும் அதுக்கப்புறம் அரசாங்க மொழியில ஒரு கல்வெட்டுமா கொடுத்துருக்காங்க. கிரந்தம்ன்றது அப்ப அரசாங்க மொழியா இருந்து மக்கள் மொழியா இருந்தது வந்து வட்டெழுத்து. இது ரெண்டுலயுமே வந்து இதே செய்தியை வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இது வந்து அரிட்டாப்பட்டி. இது கருத்து. அடுத்து இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த கம்மாக்குள்ள இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா மடை தூண்ட்டு சொல்லுவோம், அந்த குமிழி தூண் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி நிறைய வந்துருச்சுன்னா மடை மாற்றி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மடை மாற்றி விடப்பட்ட குமிழி தூண்கள். இனி நீங்க நிறைய குளங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா பாருங்க, 2 தூண் வந்து தண்ணிக்குள்ள வந்து நிற்கும். இந்த தூண் அப்படி இருந்ததுதான். இது வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு தூணு. இதுல நம்ம பாண்டிய மன்னரோட கல்வெட்டு விவரங்கள் இருக்குது. இப்போ இது எப்படி, இதோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இது பார்த்தோம்னா இங்க அதே 13ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு சிவன் கோயில் அரிட்டாப்பட்டியிலேயே. இதுவும் எந்த மாதிரி இடிச்சு போய் கிடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப எதுக்கு இந்த அரிட்டாப்பட்டியில இந்த 2 கல்வெட்டு விவரங்களை கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு பொது கேள்வி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, தமிழகத்துல முதல் பல்லுயிரிய பாரம்பரிய இடம் எது அப்படின்னோம்னா அரிட்டாப்பட்டி. அதாவது எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கு தகுதியான ஒரு இடமா தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற இடம் வந்து இந்த அரிட்டாப்பட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா உயிர்களுக்கும் வாழ்றதுக்கானது. அப்படிங்கும் போது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் அப்படின்னு எல்லாமே இதுல வந்து குமிஞ்சு கிடக்கு. அதனாலதான் அந்த மாதிரியான செய்தி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த அரிட்டாப்பட்டி ஊர்லயும் மதுரை மாவட்டத்துல இருக்கிறது. நரசிங்கம்பட்டி பக்கத்திலேயே கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழி கல்வெட்டு இருக்கு. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து சமண சிற்பங்கள் கூடிய வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கு. இப்ப நான் குளத்துல காட்டின அந்த 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்கு. அப்புறம் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு விவரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, பொதுவா கல்வெட்டுகள்னா மன்னர்களோட புகழ் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம இந்த கம்மாக்குள்ள எல்லாம் இருந்ததுன்னா என்ன கல்வெட்டு செய்தி சொல்லுதுன்னா, அந்த தண்ணிய வந்து பங்கீடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ இந்த பக்கம் வச்சுக்கோ, நீ இந்த பக்கம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான பங்கீட்டு செய்திய இந்த கல்வெட்டுகள் வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுல அரிட்டாப்பட்டியில அவ்வளவு விஷயங்கள் குமிஞ்சிருக்கு. இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு சிற்பம்ட்டு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஒரு குடைவரை கோயில், அது முருகனுக்கான கோயில் அப்படிங்கிறது தான் செய்தி. இப்ப நீங்க அடுத்து குடைவரைக்கு இந்த முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா நமக்கு வந்து அர்ச்சகர் வந்து ஒரு தூண் பக்கத்துல இருந்து பிரசாதம் கொடுப்பாரு, விபூதி இந்த மாதிரிலாம். அவர் ஒரு தூண் கிட்ட நிக்கிறாரு இல்லையா, அந்த தூண்ல ஒரு சதுர பாகம் இருக்கும். அந்த சதுர பாகத்துல பார்த்தோம்னா 14 வரிகள்ல ஒரு வட்டெழுத்தும் கிரந்தமும் கலந்த கல்வெட்டு வந்து இருக்குது. அந்த கல்வெட்டுல என்ன செய்தினா இதேதான், கலியாண்டு 3874 அப்படின்னு சொல்லி, அதாவது கிபி 773 அந்த காலகட்டத்துல துர்கைக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் அதாவது பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் இருக்காங்க இல்லையா, அந்த பாண்டிய மன்னரோட தளபதி சாத்தன் கணபதி. அந்த சாத்தன் கணபதியோட மனைவி பேரு நக்கன் கொற்றி. அந்த நக்கன் கொற்றி துர்கைக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் குடைவரை கோயில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வரி கல்வெட்டு வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. இப்ப துர்கை பார்த்தாச்சு, பக்கத்துல நீங்க வழிபாடு பண்ணிருப்பீங்க. இப்ப ஜேஷ்டா தேவி எங்க இருக்குன்னு தேடும் போது நான் அந்த கல்வெட்டை வாசிட்டு பொதுவா எங்கேயுமே தெரியல அங்க கோயில். அது ஒரு பெரிய இதா ஆகி அதுக்கப்புறம் இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு அதை வழிபாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப பொதுமக்கள் வழிபாட்டுக்கு விடணும்னு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் விடுறோம் அப்படின்னு சொல்லி கோயில்ல சொல்லியிருக்கிறாங்க.
இது பார்த்தோம்னா ஜேஷ்டா தேவி நம்ம வழிபாடு பண்றோம். இது வரைக்கும் வழிபாட்டுல இப்போ இல்ல, அதாவது 9ஆம் நூற்றாண்டோட இந்த ஜேஷ்டா தேவியோட வழிபாடு நின்றுச்சு. ஜேஷ்டா தேவிங்கிறது யாருன்னா மூதேவின்னு சொல்லுவோம் இல்லையா, தவ்வைன்னு சொல்லிட்டு அவங்கதான். இது வந்து ஒரு குடும்ப சிற்பம் தான் சொல்லணும். அம்மா நடுவுல உட்காந்துருக்காங்க. அம்மாக்கு இடது பக்கம் அவங்க பொண்ணு, வலது பக்கம் பையன். மாந்தன் மாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தெய்வம். நம்ம இலக்கியங்கள்ல 2 பெண் தெய்வங்கள் பேர் வருது. ஒண்ணு கொற்றவை வரும், இன்னொன்னு வந்து ஜேஷ்டா தேவி, இந்த மூதேவி இவங்க வந்து வருவாங்க. அப்படி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வழிபாட்டுல இருந்தது பாருங்களேன். அதாவது கிபி 873 ஒரு குடைவரை கோயில்ல இப்படி ஒரு சிற்பம் வந்து வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இது வந்து வழிபாடு எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதற்கு என்ன காரணங்கிறது ஆய்வு செய்யும், எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இது பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டு கல்லணை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து திருச்சியில இருக்கிற கல்லால் கட்டப்பட்டது. ஆனா அந்த கல்லணைக்கும் முந்தைய காலகட்டம் அப்படின்ட்டு தான் இதை வந்து சொல்லணும். ஸ்ரீவல்லப அப்படிங்கிற பாண்டிய மன்னர் வந்து கல்லால் கட்டிதான். பொதுவா அணைங்கிறது ஒரு தண்ணி ஓடுற இடத்துல நடுவுல நேரா கட்டியிருப்பாங்க. ஆனா இந்த அணை வந்து அரை வட்ட வடிவம்ல கட்டிட்டு அதுல அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க பக்கத்துல இருக்க குருவித்துறையில கல்வெட்டுல இந்த அணையை வந்து ஸ்ரீவல்லப பாண்டிய மன்னர் பக்கத்திலேயே உள்ளுக்குள்ளேயே இன்னொருத்தவர் வந்து கொங்கு நாட்டுல இருந்து வந்தவர், அவருக்கு தேவையான மாதிரி கால் பிரிச்சு அவர் விவசாயத்துக்கு எடுத்துக்கிறாரு. இது ஒரு பஞ்சாயத்து ஆகின உடனே அந்த பாண்டிய மன்னர் வந்து பஞ்சாயத்து பண்றாரு, அப்படிலாம் நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கல்லணை குருவித்துறையில இருக்குது. அங்க இருந்து உங்களுக்கு வீர சோழம் வரைக்கும் தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கல்வெட்டு அதே வைகை கரையில இருக்கிற இன்னொரு கல்வெட்டு வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. இப்ப நான் சொன்ன கல்வெட்டுகள் வந்து 11ஆம் நூற்றாண்டு. இப்ப இது வந்து ஆமூர் கம்மாய். ஆமூர் கம்மாய் எங்க இருக்குன்னா திருமூர்ல இருந்து திருவாதவூர். இந்த கம்மாய் வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு பயன்பாட்டுல, விவசாயத்துக்கு இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. இது எப்படி 1000 வருடங்கள் பார்த்தோம்னா இதுக்குள்ளேயும் ஒரு கல்வெட்டு இருக்கு. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து இந்த கம்மாயை யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை அந்த கல்வெட்டு வந்து தெரிவிக்குது. அதை வச்சு இது நம்ம 1100 வருடங்கள் பழமையான கல்வெட்டு, பழமையான கம்மாய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுவும் அதே மாதிரி பக்கத்திலேயே கொட்டக்குடிங்கிற ஒரு கிராமம் கம்மாயில இருக்கு. இந்த கம்மாய் கரை ஓரத்துல பார்த்தோம்னா அந்த ஒரு கல் ஒண்ணு கிடக்கும். அந்த கல்லு தான் இந்த கல்வெட்டு. இதுவும் அதே மாதிரி 1000 வருடங்கள் பழமையான அதே கல்வெட்டு. 1000 வருடம் பழமையான ஒரு கண்மாய், பயன்பாட்டுல இருக்கிற ஒரு கண்மாய் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து இப்ப மதுரை அப்படிங்கும் போது பாண்டியர்களோட நீர் மேலாண்மைக்கு நமக்கு சொல்லவே வேண்டாம். 2 கம்மாய் 1000 வருடம் பழமையானது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அசுவமா நதி, அப்புறம் ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு வந்து அணைகள் மதுரையில இருக்கு. இப்ப அதே மாதிரி இது ஒரு கம்மாய். இது எங்க பார்த்தோம்னா மேலூர் தாண்டினோடே இருக்கு. சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லிட்டு 2 இதே மாதிரி கால்வாய் வந்து ஓடுது. இது எங்க வரைக்கும் போகுதுன்னா மேலூர் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட தொண்டி வழியா நம்மளுக்கு போய் சேருது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் வந்து தெரிவிச்சாங்க. அப்படி பல கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிற இன்னமும் பயன்பாட்டுல இருக்கிற இந்த நீர் என்ன சொல்ற வாய்க்கால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய 2 கண்மாய் அது வந்து ஓடிட்டு. இப்ப இது வரைக்கும் நம்ம சிற்பங்கள் அந்த மாதிரி எல்லாம் வழிபாட்டுல பார்த்துருக்கலாம். அடுத்து மர வழிபாடுன்ட்டு ஒண்ணு இருக்கு மதுரையில வந்துட்டு. இப்ப பொதுவா நீங்க காடுலாம் போனோம்னா மலை ஏறித்தான் போய் பார்க்கணும். ஆனா சமவெளியில ஒரு காடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடையப்பட்டி வந்து சொல்லலாம். திருமூர்ல இருந்து திருவாதூர் போற சாலையில இந்த இடையப்பட்டிங்கிற கிராமம். அந்த கிராமத்துல வந்து இந்த கடம்ப மரம் இருக்கு. மதுரைக்கு இன்னொரு பேர் வந்து கடம்ப வனம்ட்டு சொல்லுவோம். அந்த கடம்ப வனம் இருக்கிற ஒரு ஊர் இந்த இடையப்பட்டி. இங்க வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கடம்ப மரங்கள் வந்து இருக்குது. இந்த பகுதியை அடுத்து பல்லுயிரிய பாரம்பரிய தலமா அறிவிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் அப்புறம் அரசாங்கம் எல்லாம் அறிவிக்கிறதுக்கான வேலைகள் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு. அடுத்து அதையும் அறிவிக்கிறது விரைவில் அறிவிச்சிருவாங்க. இப்ப இது அதே மாதிரி அதே ஊர்ல தெற்கு அம்மூர் பகுதியில ஒரு சாலை ஓரத்துல ஒரு கல்வெட்டு. இது என்ன வரலாற்று சிறப்பு மிக்கதுன்னு பார்த்தோம்னா, இப்ப பாண்டியர்கள் காலத்துல இருந்து முகலாயர்களை வந்து பாண்டிய மன்னரோட மையம் வந்து கூட்டிட்டு வந்தான்
அப்பாவை கொண்டுட்டு அப்படிங்கிறதான் வரலாறு. ஆனா இந்த கல்வெட்டு பார்த்தோம்னா அவர் வந்து தந்தையை கொல்லல. அதே நேரத்துல முகலாயர்கள் இருந்த காலத்திலேயே 1311 இந்த குலசேகர பாண்டியனோட கல்வெட்டு நம்மளுக்கு இருக்கு. ஆக ஒரு வரலாற்று திருப்பு முனை வந்து கொடுக்கிற இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்ப சாலையோரத்துல இருந்துச்சு, அந்த பக்கத்துல இருக்கிற தம்பி அந்த ஊர்க்காரவங்க அவங்கள்ட்ட இந்த விவரங்கள் சொன்ன உடனே இதை எடுத்து அவங்க அங்க ஊர்ல இருக்கிற வெள்ளிமலை முருகன் கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து வெள்ளிமலை முருகன் கோயில் போயிட்டு சரியா 6:55க்கு நாங்க எங்க வீடு வந்து போயிருந்தோம். முக்கிய கல்வெட்டு இது ஊர் தலைவர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த கோயில் வாசல்ல கொண்டு போய் நாங்க அந்த கல்வெட்டை கொண்டு போய் சேர்த்தோம். அடுத்து இப்ப கோயிலுக்குள்ள இந்த கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க. அடுத்து இப்ப இது ஒரு இன்னொரு முக்கியமானது. இப்ப முகலாயர்கள் காலத்துல நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க மக்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா இந்த கல்வெட்டு வந்து தெரிவிக்குது. அங்க வந்து மேலூர் கிட்ட பால்குடி அப்படின்ட்டு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு குறுநில தலைவர் இருந்திருக்கிறாரு. அந்த தலைவர் வந்து இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பட்டய மாதிரி இவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி இந்த கல்வெட்டுக்கு பேர் வந்து ஆசிரியம் கல்வெட்டு அப்படிம்பாங்க. ரொம்ப அரிதாத்தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான கல்வெட்டுகள் 1-2 தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மாவட்டத்துக்கு தமிழகத்திலே ஒரு 4-5 தான் இதுவரை கிடைச்சிருக்கும். அப்படியான ஒரு 13-14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு தான் இந்த ஆசிரியம் கல்வெட்டுன்னு சொல்லி கீழே வந்து கும்பம் மாதிரி கொடுத்து மேல அந்த கல்வெட்டு வாசங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இது 13-14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இப்ப இதன் வழியே நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்த குறுநில மன்னர்கள் பேரு, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த விவரங்கள் எல்லாமே இந்த கல்வெட்டுல வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது யோக நரசிங்க பெருமாள் கோயில் சுவர் பகுதி. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான என்ன சொல்றது நிறமிகள்ல வந்து அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. இது விவரம் தெரியாம, ஏன்னா இந்த சுவத்துல வந்து கல்வெட்டு இருக்குது. இப்ப அந்த விவரம் தெரியலங்கும் போது அதற்கு மேல இந்த சுவத்துக்குள்ள 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரோட கல்வெட்டு அவரை பத்தின விவரங்கள் கொண்ட 6 வரி கல்வெட்டுகள் மேலதான் இந்த மாதிரியான இதை வந்து அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்து இப்ப இது வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சொக்கப்ப நாயக்கர். அவர் வந்து நிலதானம் கொடுத்திருக்கிறார். அதை சொல்ற ஒரு கல்வெட்டு ஆமூர் பகுதியில இருக்கு. அடுத்து இப்போ இது வரைக்கும் இந்த மன்னர்கள் இவங்கள மாதிரியான ஆட்கள் பத்தின கல்வெட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது பார்த்தோம்னா லிங்கவாடி பக்கத்துல வளையப்பட்டி, அங்க ஒரு தனி மனிதர் வந்து ஒரு மடம் கட்டி நந்தமனம் வச்சு போற வர்ற மக்களுக்கு எல்லாம் நீராகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட விவரங்களை வந்து இந்த கல்வெட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுது. அத பொதுஜனத்தோட விவரங்களும் இந்த கல்வெட்டுகள் வழியா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இது இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கல்வெட்டு. 17ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன், 17-18. இதுல என்ன அப்படின்னோம்னா இந்த கருடன் மாதிரி கீழே உருவம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது விஷம் கடி யாருக்காச்சும் பட்டுருச்சுன்னா அவங்களை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இது பெரிய ஊர் சேரிங்கிறது அலங்காநல்லூர் பக்கத்துல. இந்த கல்லுல வந்து 3 முட்டை சொல்றாங்க. முட்டை சொல்லிட்டு பக்கத்துல வந்து கிணறு இருக்கு. அதுல வந்து குளிச்சுட்டு அவங்க வந்து போகும்போது அந்த விஷம் இறங்கிரும் அப்படிங்கிறது விவரத்தை இந்த கல்வெட்டுல வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப யாரும் அப்படி செய்யறது இல்லை. அரசாங்கம் இது போயிடுறாங்க மருத்துவமனைக்கு. அப்படி விஷக்கடி பட்டவங்கனால வர முடியலன்னா அதை பார்த்தவங்க என்ன பண்றாங்க, இங்க வந்து முட்டிட்டு அவங்களோட வேஷ்டியை வந்து அந்த கிணத்துல ஈரமாக்கிட்டு போறாங்க. அப்படி ஈரம் காயறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து விஷம் இறங்கிடும் அப்படிங்கிற செய்திய இந்த கல்வெட்டு வந்து நமக்கு தெரியப்படுத்தும். இப்ப இதுதான் முக்கியமானது நம்மளுக்கு நடுகள். மதுரையை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட நம்மளுக்கு சதிகற்கள் கிடைக்குது. அதாவது கணவன் இறந்த உடனே மனைவியும் உடன்கட்டி ஏறிடுறாங்க. ரொம்ப அரிதா ஒரு சில நடுகல்கள் மட்டுமே கிடைக்குது. இது எப்படின்னா ஒரு மன்னரோ யாரோ வெற்றி அடையணுங்கும் போது இப்ப நம்ம எப்படி முடிக்க அடிக்கையெல்லாம் நம்ம வேண்டுதல் கொடுக்குறோம், அந்த மாதிரி மன்னர் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு தன்னோட தலையை தானே வந்து
ஒரு மனிதன் ஒரு குடிமகன் வந்து வெட்டிக்கிறார். வெட்டி தன்னோட மன்னன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு கல்வெட்டு இங்க மதுரை சோழவந்தான் கோயில் மூலநாத சுவாமி கோயில் முன்னாடி வந்து இந்த நடுகளை வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து இப்ப இது எல்லாமே அடுத்து நடுகர்கள் தான். இது வடகரை பகுதியில இருக்க ஒரு நடுகள். இதுல சொல்ற செய்தி என்னன்னா, இப்ப கல்வெட்டுகள் இல்லைன்னா சிற்பங்கள் வழியா இது ஒரு 16ஆம் நூற்றாண்டு கையில வந்து அவங்க ஆயுதம் வந்து வச்சிருக்காங்க, வளரி போன்ற ஆயுதங்கள். ஆக இவங்க வந்து இந்த பகுதியில வளரி வீசுறதுக்கான திறமை மிக்க ஆட்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இது அதே மாதிரி 5 பேர் இருக்கிறதுனால இங்க ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு, நிறைய பேர் உயிர் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நினைவு கல் தான் அந்த நடுகள். அடுத்து இப்ப இந்த செய்தியை நம்ம சொன்ன உடனே இதுக்கு நடுகல்னு தெரியாம சப்தகன்னி அப்படிங்கிற மாதிரி வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வரிசையா 5 கல் இருக்குங்க போது அதுக்கப்புறம் நம்ம வந்து இல்ல இது நடுகல்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி வேலி மாதிரி போட்டு பாதுகாப்பா இப்ப பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இது அதே மாதிரி சின்ன இழந்த குளம்ல இப்படி மண்ணுக்குள்ள இருந்துச்சு. அடுத்து நம்ம சொன்னோடனே இப்படி எடுத்துட்டாங்க, வெளியே எடுத்துட்டாங்க. இப்ப மண்ணுக்குள்ள இருந்தது. இப்ப இந்த சிற்பங்கள் நடுகல்கள்லாம் அவங்க வச்சிருக்க ஆயுதங்கள் வழியா அவங்க என்ன மாதிரியான சிறப்பு மிக்கவங்க, அந்த பகுதியில என்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த நடுகர்கள் வந்து தெரிவிக்கும். அதுக்கு இதோட முழு உருவம் எப்படி மண்ணுக்குள்ள இருந்துச்சு, அது அதோட முழு உருவம் இந்த நடுகர். இப்ப எல்லாருக்குமே வந்து ஆத்துல அழகர் இறங்குற விஷயம் வந்து தெரியும். அந்த அழகர் இறங்குற அந்த ஆத்து பக்கத்திலேயே பொன்னழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. இது என்ன ஆய்வு பண்ணும்போது பார்த்தோம்னா இது வந்து ஒரு நடுகல் வழிபாடு தான். நாயக்கர் காலத்துல அவரோட படை தளபதி, குதிரை படை தளபதியா ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் இறந்த உடனே அவர்கிட்ட போய் அவங்க மனைவி நான் உடன்கட்டை ஏறணும், எனக்கு வந்து தீ கொடுங்க, அதாவது கங்கு கொடுங்க அப்படின்றாங்க. உடனே மன்னர் வந்து முந்தானையை கேட்கிறாங்க, அதுல வந்து கொடுத்து விடுறாரு. அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு பட்டயம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க இந்த கோயில் பாத்தியப்பட்டவங்க. அதுல இப்ப நான் சொன்ன விவரங்கள்லாம் இருக்குது. அப்ப மன்னர் என்ன பண்றாரு, அந்த கங்கையும் கொடுத்துட்டு அந்த ஆத்து கரை ஓரத்துல இருக்கிற இந்த இடத்தையும் கொடுத்து இங்க நீங்க உடன்கட்டை ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்தையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த செய்தி வழியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நிறைய இந்த நடுகல்கள் ஆய்வுல பார்த்தோம்னா மன்னர்கிட்ட போய் தான் கங்கு வாங்கணும் அப்படிங்கிற செய்தியே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவங்களே எடுத்துக்கலாங்கும் போது இப்பதான் நம்மளுக்கு தீப்பெட்டி அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அந்த தீ பயன்பாடு எளிதா இருக்கு. ஆனா அப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு இடங்கள்ல மட்டும்தான் தீ வந்து கங்கு வந்து இருக்குமா, நம்ம போய் போய் தான் வாங்கிக்கிறணும் அப்படிங்கிற விவரங்களை வந்து இது வழியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அழகர் வரும்போது இந்த கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு தான் போறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாயக்க மன்னர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கும் விதமா அழகர் வந்து போயிட்டு போறாங்க அப்படிங்கிறதையும் அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. இப்ப இது மருந்து குழி அப்பயே அந்த இது வந்து எப்படியும் ஒரு 2000 வருஷம் பழமையானதா இருக்கும். பாறையிலேயே வந்து நம்ம சித்த மருத்துவம் தமிழுக்கே உரிய வருது. அதற்கு முக்கிய ஒரு ஆதாரமா இந்த மருந்து குழிகள் கிட்டத்தட்ட எல்லா மலைகள்லயும் இது மாதிரியான ஒரு குழி வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த மருந்தை வந்து அந்த வைத்தியர்கள் மலைப்பகுதியில தான் இருந்து அரைச்சு கொடுத்துருக்காங்கிறதுக்கு முக்கிய ஆதாரமா இதை வந்து நம்ம சொல்றோம். இதெல்லாம் பார்த்தோம்னா யோக நரசிம்ம பெருமாள் கோயில் முன்னாடி இருக்கிறது சுமைதாங்கி கல்லுன்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தார்கள் அவங்களுக்கு இந்த நினைவு கல்லை வந்து ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு 19ஆம் நூற்றாண்டில் அதிக அளவு கர்ப்பிணி பெண்கள் இறந்திருக்காங்கிறது தெரிய முடியுது. ஏன்னா இந்த சுமைதாங்கி கற்கள் பார்த்தது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாவே தான் இருக்குது. அப்ப ஏதோ நோய் பாதிப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இது அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, இன்னார் மனைவி இன்னார் இந்த நேரத்துல இந்த நாள்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க அந்த சுமைதாங்கி கற்கள்லயே எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து அது மட்டும் இல்ல, மக்கள் எப்பயே பாருங்க அந்த மலைகள்ல பல்லாங்குழி அப்படிங்கிறது இப்ப மட்டும் இல்ல, அப்பயே ஆடுபுலி ஆட்டம் பல்லாங்குழியிலேயே 2 விதமான பல்லாங்குழி அமைப்பை வந்து இந்த மாதிரி மலைகள்ல நம்ம பார்க்க முடியுது.
இது நம்ம இப்ப பயன்பாட்டுல இருக்கு. வேறு விதமான பல்லாங்குழி அமைப்பு, நிறைய விளையாட்டு முறைகள் எல்லாமே நம்ம இந்த மலைகள்ல வந்து பார்க்க முடியுது. அடுத்து இது அதே மாதிரி ஆடுபுலி ஆட்டம் கூடியது. அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்கள் இந்த திரு அழுகினி. இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னோம்னா எல்லைக்கல் நம்மளுக்கு வீட்டுக்குரிய 4 பக்கமும் கல்ல வந்து ஊண்டிருப்போம். அந்த காலத்துல பார்த்தோம்னா மன்னர்கள் ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் நில உரிமை இருக்கும். அப்படிங்கும்போது இப்ப கோயில் நிலங்கள் தான் அதிக அளவு இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த பகுதி வரைக்கும் நிலங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, பெருமாள் கோயிலுக்குரிய நிலமா இருந்துச்சுன்னா சங்கு சக்கரம் பொறிச்ச மாதிரி இந்த கல்லு வந்து இருக்கும். சிவன் கோயிலுக்குன்னா சூலாயுதம் வச்சிருப்பாங்க. இப்ப இதுல என்ன மதுரையில ஒரு சிறப்பா இருக்குன்னா, பாண்டிய மன்னர்களோட 2 மீனும் அந்த செண்டும் இருக்கிற மாதிரியான இந்த திரு அழிக்கல், அதே நரசிங்கம்பட்டி பகுதியில. அப்போ பக்கத்துல அழகர் கோயில் இருக்குது, அப்புறம் யோக நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கு, திருமூகர் இருக்கு. இந்த கோயில்களுக்கு வந்து இந்த ஊரை வந்து தானமா கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு வழியா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு எப்படியும் ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா சொல்லலாம். இப்ப இது பார்த்தோம்னா ஒரு அம்மன் சிலை தான். எனக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு கல் மாதிரிதான் இருக்கு, தானப்ப முதலி தெரியல. ஆனா இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 3 பக்கமுமே வந்து கல்வெட்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு தான கல்வெட்டு. இதுல வந்து எல்லை கொடுத்துருக்கு. இந்த கீழ்மால், அதே மாதிரி தெற்கு பக்கம், மேற்கு பக்கம். எதுக்கு இதை நான் காட்டுறேன்னா, நம்ம வந்து சாதாரணமா ஒரு கல்லுங்கிற மாதிரி ஒரு வழிபாடுதான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த கல்லுல பார்த்தோம்னா நம்மளுக்கு இவ்வளவு விவரங்கள் 3 பக்கமுமே கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப இது வரைக்கும் நான் பெருங்கற்காலம் சொல்லியிருக்கிறேன். 5000 வருட பழமையான பாறை ஓவியங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடுக்கற்கள், 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டுன்னு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் உரிய ஒரு முக்கியமான கல்வெட்டுகளை மட்டும் நம்ம மதுரையோட விவரங்கள் சொல்ற கல்வெட்டுகள்ல வந்து ஒரு பட்டியலிட்டு கொஞ்சமா நேரம் கருதி கொடுத்துருக்கிறேன். அதிக அளவு இருக்குது. இதை விட மதுரை அப்படிங்கிற பேர் மதுரைக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம இந்த அழகர் கோயில் கிடாரிப்பட்டி பாறையில வந்து தமிழ் எழுத்துலயுமே பேர் வந்து இருந்திருக்கு. வணிகம் சார்ந்த விஷயங்கள், சமுதாயம் பற்றிய விவரங்கள், இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா நம்மளுக்கு ஆதாரத்தோட இருக்கு அப்படிங்கிறத ஓரளவு இன்னைக்கு உங்களுக்கு நான் மடன்ட்டு நேரம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொடுத்துடணுங்கிறதுல சொல்லிட்டேன். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வேற எதுவும் சந்தேகங்கள் இன்னைக்கு பேசுனதுல இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். மிக்க நன்றி அம்மா. தொன்மையும் பழமையும் தொகுத்து காட்டி காலங்களை வரிசைப்படுத்தி கடம்பவனத்திற்கே நம்மை அழைத்து சென்று காலம் கடந்து நிற்கும் மன்னர்களையும் தமிழரின் பெருமைகளையும் தற்காலம் அறியும் வண்ணம் செய்தமை மிகவும் சிறப்பு. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற புறநானூற்று வரிகளை அழகாக மெய்விட்டு காட்டினார்கள். மன்னர்கள் மட்டுமல்ல, மக்களும் உணவிட்டு மகிழ்ந்துள்ளனர். சுமைதாங்கி கல் தொடங்கி பல்லாங்குழியாட்டம், பெருங்கற்காலம், வரலாற்று கற்காலம், பக்தி காலம், பாண்டவருடைய முத்து மாலை, கிறந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், இன்று அப்பப்பா எத்தனை விட என்று அறியாத வகையில் அத்தனை மதுரையின் பெருமைகளையும் ஒருங்கே கூட்டி நாம் அறிந்திருந்ததோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் மல்லிகையையும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஆலயங்களையும் மக்களின் வாழ்க்கை முறையும் தான் அறிந்திருந்தோம். ஆனால் அம்மா அவர்கள் 5000 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் நம்மை அழைத்து சென்று மலை குகை ஓவியங்கள், தொல்குடி மக்களின் வாழிடம், புலிமலை, கிடாரிப்பட்டி என ஒவ்வொரு இடங்களுக்காக நம்மை அழைத்து சென்று மதுரையை சிறப்பாக மிக்க சிறப்பம்மா. உங்களுடைய தொல் பயணம் மிகவும் தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.